நியூஸ்7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். கூடங்குளம் முதல் அணு உலையில் சுமார் 300 கோடி யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக அணு உலையின் இயக்குநர் சுந்தர் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் நமது செய்தியாளர் ஆல்வினிடம் தெரிவித்த விவரங்களை இப்போது பார்க்கலாம். இப்போ தற்போதுள்ள சூழ்நிலையில் 2 மாத கால இடைவெளிக்கு பிறகு தற்போது மீண்டுமாக முதல் அணு உலையிலே மின் உற்பத்தி தொடங்கி இருக்கிறது. தற்போது அது எந்த அளவை எட்டி இருக்கிறது, அது குறித்த தகவல்களை பதிவு செய்யுங்க. இது 10ஆம் தேதியிலேருந்து 1000 மெகாவாட் நாங்கள் தொடர்ந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் 300 கோடி யூனிட் இது வரைக்கும் தொடர்ந்து, அதாவது நாங்கள் அணுவில் ஆரம்பிச்சிலேருந்து 300 கோடி யூனிட் உற்பத்தி பண்ணியிருக்கிறோம். இது தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 50% போயிட்டுருக்குது. அதே போன்று தற்போது 2வது அணு உலை எப்பொழுது அது தன்னுடைய உற்பத்தியை தொடங்கும், அதற்கான ஏதாவது கருத்துக்கள்? அதாவது 2வது அணு உலையில் வெப்பநீர் சோதனையின் ஹாட் ரன் அப்படிங்கிறது ஒரு சோதனை ஓட்டம் முதல்ல பண்ணணும். அதுக்காக டம்மி ஃபியூல் அசம்பிளிங்கிறதெல்லாம் லோட் பண்ணிட்டோம். இது அடுத்த வாரம் தொடங்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது. இந்த வெப்பநீர் சோதனை ஓட்டம் முடிஞ்ச உடனே அந்த டம்மி ஃபியூல் அசம்பிளிங்கிறதெல்லாம் வெளியே எடுத்துட்டு யுரேனியம் உள்ள ஃபியூல் அசம்பிளிஸை உள்ள எரிபொருளை உள்ள நிரப்பி அணு உலை உற்பத்தி ஆரம்பிக்கிறோம். அடுத்த வருஷம் மார்ச்சுக்கு அப்புறம் இல்லாட்டி அந்த மே மாதத்துக்குள்ளே ஆரம்பிக்கிற முயற்சி. தற்பொழுதுள்ள சூழ்நிலையில் 3வது மற்றும் 4வது கட்ட பணிகள், 3வது மற்றும் 4வது அணு உலைகளுக்கான பணிகள் எந்த அளவில் இருக்கு, அது எப்பொழுது ஒரு முழுமையான நிலையை அடையும், அது குறித்த தகவல் ஏதாவது? இப்போதைக்கு பூர்வாங்க பணிகள் நடைபெற்று இருக்குது. 3ஆம் 4 அணு உலையோட பணிகள் 2015 ஆரம்பிக்கும். சிவில் ஒர்க்கெல்லாம் 2016 ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் தற்பொழுது இந்த அணு உலை குறித்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை நீங்கள் ஏற்படுத்துவதற்கு நம்ம வளாகம் அதுக்கான பணிகளை செஞ்சு தொடர்ந்து விழிப்புணர்வை பற்றி ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நாங்கள் த்ரூ அவுட் இயர் 325 நாளும் நாங்கள் மக்களை நேரில் சந்தித்தோம், அவங்கள பிளான்ட்டுக்கு வரவழைச்சோம், இந்த விழிப்புணர்வு பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதனால் ஒரு கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்களுக்கு மேலே சென்று அடைஞ்சிருக்கிறோம் டைரெக்டாக. அதனால் விழிப்புணர்வு கட்டாயம் நல்ல ஒரு ரீச் இருந்திருக்குது. அதே போன்று தற்பொழுது சூழ்நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியாவிற்கு வருகை தந்திருக்கிறார். தற்பொழுது கூடங்குளத்தில் அடுத்ததாக 5வது மற்றும் 6வது கட்ட அந்த அணு உலைகளுக்கான திட்டங்கள் ஏதாவது தற்பொழுது வகுக்கப்பட்டு இருக்கிறதா, அது குறித்த கருத்துக்கள் இருந்தால் பதிவு. கட்டாயம் 5வது 6வது அணு உலைகளுக்கான பிளான்ஸ் இருக்குது. அது இப்போ ஆரம்பிக்க மாட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பிப்போம். இதே போன்று தற்பொழுது அதாவது இந்த கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்ட அவர் உதயகுமார் ஒரு சில கருத்துக்கள், அதாவது 2 மாதத்திற்கு பிறகு மீண்டுமாக அணு உற்பத்தி இந்த மின் உற்பத்தியான தொடங்கியுள்ள சூழ்நிலையில் அது ஒரு முழுமையான ஒரு தோல்வியடைந்த தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒரு செயல் திட்டம்னு ஒரு சில கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாரு. இதுக்கு ஒரு வளாக இயக்குனர் என்ற முறையில் உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது? அதாவது நேற்று கூட எங்கள் இதில் நம்ம பிரம்மோஸோட ஃபார்மர் சிஇஓ டாக்டர் சிவதான பிள்ளை வந்திருந்தார். அவர் எங்கள் பிளான்ட்டெல்லாம் சுற்றி பார்த்துருக்கிறாரு. அவர் கூட எடுத்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எங்கள் பீப்புள்கிட்ட இருக்குது. கண்ட்ரோல் ரூமில் வச்சு நாங்கள் 1000 மெகாவாட் உற்பத்தி பண்ணுறது அவர் நேரில் பார்த்து எங்களை பாராட்டிட்டு போயிருக்கிறாரு. இதனால் இது ப்ரூவ் பண்ண தொழில்நுட்பம். இது உலகளவில் விவிஆருங்கிறது நோன் டெக்னாலஜி. அதுவும் இல்லாமல் ரஷ்யன்ஸ் நம்ம நாட்டோட மட்டும் இல்லாமல் ரஷ்யாலையும் அணு உலைகள் ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஈரானில் இன்னும் புதுசாக அணு உலை கட்ட போகிறாங்க, ஏற்கனவே இயங்கிட்டு இருக்குது இதே தொழில்நுட்பத்தில். சைனாவில் இதே தொழில்நுட்பத்தில் விவிஆருங்கிறது அணு உலை இயங்கிட்டு இருக்குது, புதுசாக இன்னும் கட்டிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இது ஒதுக்கப்பட்ட தொழில்நுட்பமே கிடையாது. இது அட்வான்ஸ் டெக்னாலஜி. இதனால் கட்டாயம் சிறப்பாக மின் உற்பத்தி செய்ய முடியும். அதே சமயத்தில் இந்த கூடங்குளம் அணு உலையினுடைய சார்பாக அதன் சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு எந்த மாதிரியான வளர்ச்சி திட்ட பணிகள் நடைபெறுது, அதுக்கு நம்முடைய அணு உலை சார்பாக எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கிறது, அது குறித்த தகவலை பதிவு. கிட்டத்தட்ட 500 கோடி இதுக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. 500 கோடியில் 200 கோடிக்கான திட்டத்தில் 90 கோடி ஆல்ரெடி நாங்கள் கொடுத்து, இதில் குடிநீர் திட்டம், இந்த தூண்டில் வளைவு, ஹாஸ்பிட்டல் கட்டுறது, இந்த வேலைகள்லாம் நல்ல இதாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் 75 கோடி முதல்ல உள்ள 5000 பயனாளிகளுக்கு 13 கிராம பஞ்சாயத்தில் உள்ள பயனாளிகளுக்கு வீடு கட்டுற திட்டத்துக்காக 150 கோடியில் முதல் கட்டமாக 75 கோடி இன்னைக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த நலத்திட்ட பணிகள்லாம் சிறப்பாக நடைபெற்று இருக்குது தமிழ்நாடு அரசோட ஒத்துழைப்போட. தற்பொழுதுள்ள சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக அடுத்த காலாண்டிலே 3வது மற்றும் 4வது அணு உலைகளுக்கான பணிகள் தொடங்கப்படும் என்று கூடங்குளம் வளாக இயக்குனர் திரு சுந்தர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஆல்வின், நியூஸ்7 தமிழ், திருநெல்வேலி.